இப்ப ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிடுறாரு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த எலியை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 தங்க காசுகள் தர்றதா ராஜா அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பை கேட்ட பல மக்கள் அந்த அரண்மனைக்குள்ள வந்து அந்த எலியை தேடுறாங்க. ஆனா அவங்களாலயுமே அந்த எலியை பிடிக்கவே முடியல. இப்ப ரொம்ப நாளா விடுப்புல இருந்து மறுபடியும் வேலைக்கு வந்த அந்த அரண்மனையில வேலை செஞ்சிட்டு இருந்த காவலர் இந்த அறிவிப்பை பார்த்துட்டு அவர் வீட்டுல வளர்த்துட்டு இருந்த ஒரு பூனையை அங்க கொண்டு வராரு. அரண்மனையில இருந்த பூனைகளால கூட பிடிக்க முடியாத, அயல் நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட பூனைகளால கூட பிடிக்க முடியல. இந்த காவலன் என்ன இந்த பூனையை கொண்டு வரான் அப்படின்னு எல்லாருமே இவரை பார்த்து கேலி பண்ணாங்க. ஆனா அந்த காவலனுடைய பூனை ஒரே நாள்ல அந்த எலியை பிடிச்சதுனால ரொம்பவே சந்தோஷமான அந்த ராஜா அந்த காவலனுக்கு 1000 தங்க காசுகள் பரிசா கொடுக்கிறாரு. இப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அந்த காவலனை பார்த்து கேக்குறாங்க, பல வருஷமா அரண்மனையிலே வாழ்ந்த அந்த பூனையால கூட அந்த எலியை பிடிக்க முடியல, ஏன் அயல் நாட்டுல இருந்து வந்த அந்த பூனையால கூட எலியை பிடிக்க முடியல, எப்படி உன்னோட பூனையால மட்டும் இந்த எலியை பிடிக்க முடிஞ்சது?